வணக்கம். கதையை கேட்கும் முன் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மேல் இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும். நான் அஸ்வின், ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றேன். இது என் சிறு வயதில் நடந்த, இன்னும் இன்று வரை மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. நான் அப்பொழுது 10 வயது, விளையாடிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது பாட்டி என்னை அழைத்தார்கள். வா, மருத்துவமனைக்கு போகலாம் என்று. நான் கேட்டேன், ஏன் பாட்டி என்று. அதற்கு பாட்டி புன்னகையுடன், உனக்கு ஒரு தங்கை வரப்போகின்றாள் என்று. அதை கேட்டதும் எனக்கு அளவில்லா மகிழ்ச்சி. என் தங்கை என்றால் எனக்கு பிடிக்கும். நான் பாட்டியின் கையை பிடித்து மருத்துவமனைக்கு போனேன். அங்கு அப்பா காத்திருந்தார்கள். நான் அப்பா பக்கம் அமர்ந்தேன். பாட்டி படபடவி இருந்தார்கள். நாங்கள் எல்லோரும் அப்படித்தான் காத்து கொண்டிருந்தோம். சில நேரம் கழித்து ஒரு நர்ஸ் வெள்ளை துணியில் ஒரு குழந்தையை மடித்து கொண்டு புன்னகையுடன் வந்தார். அவர் அப்பாவிடம் குழந்தையை காட்டினார். அப்பா சொன்னார், என் மகளிடம் கொடுங்கள் என்று. அப்படியே என் தங்கையை முதல் முறையாக என் கையில் எடுத்தேன். அவள் என்னை பார்த்து புன்னகைத்தாள். அவள் பிஞ்சு காலால் என் கையை உதைத்தாள். அந்த நொடி எனக்கு உலகமே மாறிப்போனது. அந்த நிமிடத்திலே நான் அவளுக்கு பெயர் வைத்தேன், மீனா. அந்த நாளில் என் வாழ்க்கை முழுவதும் அவளை சுற்றி இருந்தது. அவளுக்கு சாப்பாடு ஊட்டுவது, பள்ளிக்கு அழைத்து செல்வது, பாடம் சொல்லிக் கொடுப்பது எல்லாமே நான் தான். அவள் சிறியவள் என்பதால் அவளுக்கு எதுவும் புரியாது. நான் தான் ஒன்று ஒன்றாக சொல்லிக் கொடுப்பேன். அவள் அழுதால் என் இதயம் உடைந்தது போல் இருக்கும். அவள் சிரித்தால் என் உலகமே மலர்ந்துவிடும். அவளை எப்பொழுதும் நான் கைவிட மாட்டேன் என்று நம்பிக்கையுடன் வாழ்ந்தேன். காலம் ஓடிக்கொண்டிருந்தது. நான் படித்து முடித்து வேலைக்கு சென்றேன். மீனா கல்லூரி படித்து கொண்டிருந்தாள். அப்பொழுதும் அவளை கல்லூரிக்கு கொண்டு போவது, வீட்டுக்கு அழைத்து வருவது எல்லாமே நான் தான். சில நேரங்களில் சின்ன சண்டை வரும். ஆனால் எப்பொழுதும் நான் தான் விட்டு கொடுப்பேன். ஏனென்றால் என் தங்கையின் முகம் எப்பொழுதும் புன்னகையுடன் இருக்கணும் என்பதுதான் எனக்கு முக்கியம். மீனாவின் படிப்பு முடிந்தது. அப்பா சொன்னார், உன் தங்கை வளர்ந்துட்டால் நல்ல இடத்தில் கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்று. அதை கேட்டதும் நான் அதிர்ச்சி அடைந்தேன். நேற்று என் கைகளை பிடித்திருந்த தங்கை இன்று கல்யாணம். அதற்கு அவள் பெரியவளாகிவிட்டாள் என்று என்னால் நம்ப முடியவில்லை. நான் அப்பாவிடம் சொன்னேன், சில காலம் இருக்கட்டும் அப்பா, அவள் இன்னும் சிறியவள்தான். அதற்கு அப்பா சொன்னார், பெண் குழந்தையை வயது வந்தால் கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்று. நானும் யோசித்தேன், அவர் சொல்வது சரிதான் என்று. பின்பு எத்தனையோ மாப்பிள்ளைகளை பார்த்தோம். எனக்கு எதுவுமே சரியாக தோன்றவில்லை. ஏனோ என் தங்கை போகும் இடம் அவளுக்கு அமைதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. இறுதியில் ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைத்தால். தாமு வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அவர் வீட்டில் ஒரு பெண் குழந்தை, தீபா. அப்பா சொன்னார், பெண் கொடுத்து பெண் எடுக்கலாம் என்று. தாமுக்கு உன் தங்கையை திருமணம் செய்து வைக்கிறேன், நீ தீபாவை கல்யாணம் செய்து கொள் என்று. முதலில் எனக்கு அது பிடிக்கவில்லை. ஆனால் அப்பா சொன்னார், இது ஒரு நல்ல குடும்பம், இப்படிப்பட்ட வாய்ப்பு மீனாவுக்கு மீண்டும் கிடைக்காது என்று. ஆனால் என் மன வருத்தத்தோடு நானும் சம்மதித்தேன். திருமண விழா நன்றாக நடந்து கொண்டிருந்தது. வீட்டில் அனைவருமே மகிழ்ச்சி. ஆனால் எனக்கு தான் மனக்கசப்பு. ஏனென்றால் என் தங்கை இந்த வீட்டை விட்டு போகின்றாள் என்பதுதான் எனக்கு வலி. திருமணம் நாளில் எல்லாம் நன்றாக நடந்தது. நானும் என் தங்கையும் மண்டபத்தில் காத்திருந்தோம். ஆனால் மாப்பிள்ளை தாமு மண்டபத்திற்கு வரவில்லை. அவன் வெளிநாட்டில் இருக்கின்ற போது ஒரு பெண்ணை காதலித்தான், அவளோடு ஓடிவிட்டான் என்று. அந்த செய்தியை கேட்டதும் எங்கள் உலகமே சிதைந்து போனது. அப்பாவிற்கு இதய வலி ஏற்பட்டு உயிர் விட்டார். அம்மா மனநினைவு இன்றி இழந்தார். அந்த நேரத்தில் நான் என்ன செய்யலாம் என்று யோசித்தேன். இனிமேல் என் தங்கைக்கு அண்ணன் மட்டுமல்ல, அம்மா அப்பா எல்லாமே நான் தான் என்று முடிவெடுத்தேன். பின்பு அப்பாவிற்கு நடக்க வேண்டிய அனைத்துமே நன்றாக முடிந்தது. சில நாட்கள் கழித்து தீபாவின் பெற்றோர் வந்தார்கள். அவர்கள் அழுது கொண்டே மன்னிப்பு கேட்டார்கள். எங்கள் மகளை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நானும் யோசித்தேன். அவர்களிடம் சொன்னேன், என் தங்கையின் முதலில் நல்ல வாழ்க்கை அமையட்டும், அமைத்துவிட்டு பின்பு உங்கள் மகளை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று. அவர்களும் அதை சம்மதித்தார்கள். சில மாதங்களுக்கு பிறகு என் தங்கைக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைத்தான், விஜய். அவர் தனியார் தொழில் பார்த்து கொண்டிருக்கின்றார், நல்ல மனிதன். மீனாவிற்கும் விஜய்க்கும் திருமணம் நன்றாக நடந்தது. என் தங்கைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்தேன். உனக்கு எந்த குறைகளும் இருக்கக்கூடாது,
இதுதான் என் நோக்கம் என்று சொன்னேன். அவள் சொன்னபோது என்னை கட்டி அணைத்தாள். அண்ணா அடிக்கடி வந்து பார்க்கணும் என்றாள். நானும் நிச்சயம் வந்து பார்த்து விடுவேன் என்று வாக்கு கொடுத்தேன். அதற்கு பிறகு நான் தீபாவை திருமணம் செய்து கொண்டேன். அவள் எங்கள் வீட்டில் வந்தபோது அன்பும் ஆதரவும் அதிகமாகவே கொடுத்தாள். அன்றொரு நாள் மாலை தீபா என்னிடம் கேள்வி கேட்டாள். உங்களுக்கு அம்மாவை விட உங்கள் தங்கையை ரொம்ப பிடிக்கும் போல என்று. நானும் சிரித்தபடி அவளுக்கு என் சிறுவயது நினைவுகள் எல்லாம் சொல்லிவிட்டேன். அவள் சிரித்தாள். அந்த சிரிப்பு என்னுடன் மனம் மயங்கி போனது. அன்று இரவே நாங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்தோம். நான் அவளை அணைத்து கொண்டேன். கண்களில் முத்தமிட்டேன். அவள் மகிழ்ச்சி எனக்கு புதுசாக இருந்தது. அவளுக்கு வேண்டிய அனைத்து இன்பங்களையும் நான் கொடுத்தேன். என் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் சில மாதங்கள் பிறகு தீபாவின் மனநிலையில் மாற்றங்கள் தெரிந்தது. நான் என் தங்கையை பார்க்க சென்றால் அவளுக்கு பிடிக்காது. அவள் அடிக்கடி கோபப்படுவாள். நான் நினைத்தேன், பரவாயில்லை, காலத்துடன் சரியாகிவிடும் என்று. ஆனால் அது எல்லாம் நடக்கவில்லை. அன்றொரு நாள் என் தங்கை வீட்டுக்கு போய் வந்தேன். தீபா மிகப்பெரிய சண்டை போட்டாள். உங்களுக்கு உங்கள் தங்கைதான் முக்கியம், நான் தேவையில்லையா என்று. நானும் அதை அமைதியாக எடுத்துக்கொண்டேன். அந்த நேரத்தில் அவள் கர்ப்பமாக இருந்தாள். எனக்கு மகிழ்ச்சிதான், நான் அப்பாவாக போகிறேன் என்ற மகிழ்ச்சி. அதே சமயம் என் தங்கையும் கர்ப்பமாக இருந்தாள். எனக்கு இன்னும் மகிழ்ச்சி, நான் தாய்மாமனாக போகிறேன் என்று. இதட்டைய மகிழ்ச்சி வளகாப்பெல்லாம் நடந்தது. தீபா தன் அம்மா வீட்டுக்கு போனாள். நான் மீனாவை கவனித்தேன். தீபாவை சென்று கவனிக்க என்னால் முடியவில்லை. அவள் அம்மா அப்பா எல்லாம் இருக்கின்றார்கள், பார்த்து கொள்வார்கள் என்று விட்டுவிட்டேன். ஆனால் என் தங்கைக்கு நான் தான் அம்மா அப்பா அண்ணன் எல்லாம். அதனால் முழுமையாக என் தங்கையை கவனிக்க ஆரம்பித்தேன். மீனாவிற்கு ஆண் குழந்தை பிறந்தது. எனக்கு மகிழ்ச்சி அளவில்லாமல் இருந்தது. ஆனால் அதற்குள் தீபா வீட்டுக்கு திரும்பி வந்தாள் கோபத்துடன். அவள் என் தங்கையை கோபமாக பேசினாள். அதை நான் சகிக்க முடியாமல் அவளிடம் சண்டை போட்டேன். அம்மாவும் மீனாவும் என்னை சமாதானப்படுத்தினார்கள். பின்பு சில மாதங்கள் கழித்து தீபாவுக்கு குழந்தை பிறந்தது. ஆனால் அவளும் மனம் மாறவில்லை. வீட்டில் அடிக்கடி என் தங்கையுடன் சண்டை போடுவது அதிகமாகிவிட்டது. என் தங்கை கண்களில் சிந்துவது என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தீபாவை அடிக்க ஆரம்பித்தேன். இப்படியே பல நாட்கள் சண்டையாகவே சென்றது. என் தங்கைக்கு குழந்தை பிறந்த பின் சில நாட்கள் கழித்து தன் கணவன் வீட்டுக்கு நான் அனுப்பி வைத்தேன். அடிக்கடி என் தங்கையை சென்று பார்த்துவிட்டு வருவேன். என் தங்கை குழந்தையுடன் தேவைகள் அனைத்தையுமே வாங்கி கொடுத்து விட்டு வருவேன். வீட்டுக்கு தாமதமாக வருவேன். தீபா என்னிடம் சண்டை போடுவாள். இது அடிக்கடி தொடர ஆரம்பித்தது. நீ எப்பொழுதும் உன் தங்கையை தான் கவனிக்கின்றாள் என்று என்னை குற்றம் சாட்டினாள். அன்றொரு நாள் அவள் என் குழந்தையுடன் ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு வீட்டை விட்டு வெளியே போனாள். அந்த கடிதத்தில் நான் தனியாக வாழப்போகின்றேன், இனி உன்னோடு வாழ முடியாது என்று. அதை பார்த்ததும் என் மனம் நொறுங்கி போனது. அவளை நான் தேடினேன். காவல்துறைக்கும் தகவல் கொடுத்தேன். சில நாட்கள் கழித்து நான் ஹோட்டலுக்கு சாப்பிட சென்றபோது என் மனைவியை பார்த்தேன். அவள் அங்கு வேலை பார்த்து கொண்டிருந்தாள். நான் அவளை பார்த்துவிட்டு கண்களில் கண்ணீர் வடிந்தது. அவளிடம் நான் மன்னிப்பு கேட்டேன். அவள் என்னிடம் சொன்னாள், உன் தங்கை மேல் அதிகமாக பாசம் வைக்கின்றாள், ஆனால் நீ என்னை மறந்துவிட்டாய் என்று. நான் அவளிடம் சொன்னேன், அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, இனிமேல் உன்னையும் நம் குழந்தையும் நான் மட்டும் கவனிக்கிறேன் என்று. அவள் அதை நம்பினாள். நான் என் மனைவியும் குழந்தையும் வீட்டுக்கு அழைத்து வந்தேன். வீட்டில் எல்லாம் நிம்மதியாக ஆனது. ஆனால் இன்னும் என் மனதில் பயம். என் மனைவிக்கு தெரியாமல் என் தங்கைக்கு நான் உதவி செய்து கொண்டிருக்கின்றேன். அது தெரிய வந்தால் மீண்டும் பிரிவாகிவிடுமோ என்ற பயம். என் தங்கையும் என் மனைவியும் 2 பேரும் இணைய முடியாது. என் தங்கைக்கு நான் தான் அனைத்தும் செய்ய வேண்டும். எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை, பிறந்த பெண்கள் கண்கள் சிந்தக்கூடாது என்று. அதை நான் கவனமாக செய்து கொண்டிருக்கின்றேன். என் மனைவிக்கு நான் தான் இருக்கின்றேன். நமக்கென்று வாழ்கின்ற பெண்களை அழுக வைக்கக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். இது என் விதி என்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அதனால்தான் கடவுளிடம் தினமும் பிரார்த்தனை செய்கின்றேன், என் மன கஷ்டங்கள் எப்பொழுது முடியும் என்று. நன்றி.
இந்த கதையை கேட்கும் முன் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மேல் இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும். நன்றி.